நான் சொன்னதை கேட்டேன்னா நீ அடி வாங்க மாட்ட. கொண்டு போய் கொடு. ஞானஸ்நானம் எடுன்னா எடு. அடியன் சின்ன பிள்ளைங்களே மனந்திரும்பி எடுன்னா எடு, மூழ்கி எடுன்னா எடு. இல்ல தெளிச்சுட்டாங்க ஆண்டவரே, மூழ்கணும். மூழ்கி ஞானஸ்நானம் எடுனா எடு. அபிஷேகம் பெருனா பெரு. சபை கூடி வருதல விட்டு விடாதனா விட்டு விடாத. கர்த்தர் சொல்லிட்டார்னா அப்படியே கேளு. அதுக்கு பின்னால மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம கீழ்ப்படுகிறது சிறிய கீழ்ப்படிதல், ஆனா ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதங்கள். சிறிய கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. சின்ன சின்ன கீழ்ப்படிதல் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். கர்த்தர் சொன்னாரு, கிருபாசனத்துல போய் ரத்தத்தை எத்தனை தடவை தெளிக்கணும்? 7 தடவை தெளி. 7னா 7. உங்களுக்கு என்ன காமிக்க போறேன்னா, இந்த பிரமாணத்தின்படி இயேசுவும் 7 முறை ரத்தம் சிந்தினார். இயேசு 7 முறை ரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு முறை ரத்தம் சிந்தும் பொழுதும் மனிதனுக்கு ஒரு நன்மையை செய்து விட்டு போனார். மனிதனுடைய நன்மையை கொடுத்து விட்டு போனார். அதைத்தான் வேகமாக காமிப்பார். இயேசு 7 முறை ரத்தம் சிந்தினதை வேதத்திலிருந்து காண்பிச்சு நம்ம முடிக்க போறோம். ஆமென். கடகடன்னு வாசிக்கலாமா? லூக்கா 22. லூக்கா 22:39 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்.